ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். முத்துவோட வீட்டில் அண்ணாமலை, ரவி, சுருதி, முத்து எல்லாரும் ஹாலில் உட்காந்து டிவியில் பழைய பாட்டெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனாவும் அந்த பக்கத்து அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டீ காஃபிலாம் கொடுத்துக்கிட்டு. இப்போ அந்த நேரத்தில் வந்து பாவாடை தாவணியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து அந்த பழைய காலத்து நினைவுகளை பற்றி அண்ணாமலை கிட்ட முத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தாண்ட பக்கத்து திரும்பி பார்த்தோம்னா சிந்தாமணியோட பர்த்டேக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் கோடிங்னு சொல்லிட்டு எல்லாருமே பாவாடை தாவணியில் வரணுங்கிற மாதிரி சொல்லி ஏற்கனவே பார்வதி எடுத்து வந்தாங்க இல்லையா, அதை வந்து விஜயாவும் பார்வதியும் போட்டுட்டு வெளியில் வராங்க. அதை பார்க்குற முத்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு. அடுத்து ரவி, சுருதி, அண்ணாமலைன்னு வரிசையாக பார்க்குறவங்களாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. மீனாவும் காஃபி எடுத்துகிட்டு வரும்போது அதை கீழே போட்டு அவங்களும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அடுத்து பார்த்தா மனோஜ், ரோஹிணி வராங்க, அவங்களும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. பயங்கரமான காமெடி கலாட்டாவாக இருக்குது. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யதார்த்தமாக போனாலும் இது தேவையில்லாத ஒரு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுவே இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே இதுதான். அவங்க பேசுகிற ஃபன் கலாட்டா, அதை பற்றி பேசுகிறது இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. அதாவது என்னென்னா, விஜயா பார்வதி வந்து பாவாடை தாவணி போட்டிருக்காங்க, அதை பற்றி எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி கொடுத்த அந்த செயின் இருக்குல்ல, அதாவது சிட்டிக்கிட்ட அந்த திருட்டு செயின் வாங்கினாங்க இல்லையா, அந்த செயினையும் போட்டுக்கிறாங்க. உடனே ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசி ஒரு வழியாக இப்போ சிந்தாமணியோட பர்த்டேக்கு அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து முத்து, மீனா இவங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது வந்து அவங்க தம்பி இருக்காங்கல்ல சத்யா, பாஸ் பண்ணதுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ அந்த போட்டு பார்த்தா அருணுக்கும் சீதாவுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக மீனா வரேன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. முத்து வந்து இல்லை நீ என்ன அப்படி இப்படின்னு பேசுனதுக்கப்புறம் முத்து வந்து ஆமாம் எனக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து முருகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்டு, அவங்கலாம் வந்து முத்துவோட ஃப்ரெண்டு, இவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும்ல, அதனால் இவரும் போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஷோரூமில் பார்த்தா மனோஜ், ரோஹிணி இருக்காங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா அங்கே அதாவது இவங்க அதாவது வெளியில் வந்து அதாவது டூர் போகணுங்கிற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது புடவை ஒன்று ஆர்டர் பண்ணி அதையும் வாங்குறாங்க. இது ஆண்டிக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா இவங்க கிறிஸ், அவங்க அம்மா அவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க, நீ வரேன்னு அதாவது நல்ல மார்க் வாங்கியிருக்கான், பாஸ் பண்ணிட்டான், வரேனுங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் மனோஜ் வந்து விட மாட்டேங்கிறாரு. என் கூட இருக்குன்னு சொன்னோமே மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கதையை அப்படியே வளவலன்னு இழுத்துட்டே போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து இங்கே விஜயாவும் பார்வதியும் இப்போ அங்கே சிந்தாமணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பர்த்டே பார்ட்டிலாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரே ஃபன் கலாட்டாக தான், பார்க்கும்போதே ஒரே சிரிப்பாக இருக்குது. ஒரு மாதிரி ஆடல் பாடல் சந்தோஷம், கேக் வெட்டுறது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன வருங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா ஏற்கனவே வந்த மாதிரி சொன்ன மாதிரி சிந்தாமணியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வருவாங்க, விஜயா போட்டிருக்க செயின் அவங்களும் சொல்லிடுவாங்க. அது சம்மந்தமாக அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது சம்மந்தமாக ப்ரோமோ காட்டியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.